Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தா கொடைக்கானல் போறோம். திடீர் ட்ரிப் தான் இது. நானு கார்த்தி சஞ்சய் கார் எடுக்க வந்திருக்கோம். ஹாய் गाइस, கார் சொந்தமா எடுத்துட்டோம். இந்த ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். உங்க புனியமானால உங்களுக்கு நாளைக்கு ஃபுல் vlog போறோம். கொஞ்சம் நல்லா பாருங்க. கிளம்புறோம். கொடைக்கானல் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு நம்ம நேரா கொடைக்கானல்ல போறோம். பின்னாடி திருட்டு மணி முடிக்கிறார். அவர்லாம் காசு கொடுக்கல, நாங்களே சொந்தமா எடுத்துக்குங்க. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். உங்க சப்போர்ட்னால எடுத்துக்காமீங்க. இதே மாதிரி பைசா இருக்காது கைஸ். சரியா, இது எல்லாமே ஷேர் தான். இந்த காரு இப்போ அது எத்தனை நாளைக்கு? 2 நாள் தான். இல்ல गाइस, 24 hours. ஐயோ ஐயோ 24 hours. 24 hours தான். சாரி கைஸ், 24 hours. அது போக உங்க எதிர்பார்க்கற குல்டி சார் நாளைக்கு வர போறாரு vlogல. பாத்துக்கங்க. நாளைக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. நாம போகும்போது என்னென்ன பேசணும், ஜாலியா இருக்கிறத பத்தி நாம பார்க்கலாம். பாய் பாய். பசங்க எல்லாம் கூப்பிட்டாச்சு. நாம கொடைக்கானல் போறோம். ஐயா, எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியோ முடியும். 10 பேர் கார் என்ன கார் பாருங்க, இனோவா கார்ல போறோம். ரெண்டு மட்டும் 5000. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். சொந்த கார்ல இல்ல, ரெண்டுக்கு தான் போறோம். முக்கியமா குடும்ப சொந்தம் செருப்பாலையே அடிக்கணும்டா. மஞ்சியோட வண்டி பூக்கு போறோம். எங்க அண்ணன் வந்துக்கிறேன். லோகேஷன் இதான் லோகேஷன். யார பார்த்து மாமான்ற? நீதான்டா மாமா. நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா. மாமா போறக்குள்ள முடிஞ்சது. ஆனா போறக்குள்ள ஒரு வழி ஆயிருவோம். ஆனா கொஞ்சம் நாளா சாவாது. இன்னைக்கு எத்தனை தஞ்சாவூர் பிளான் போடுதுங்க. எங்கேயோ போய் எங்கேயோ வந்துருச்சு. ஆனா தஞ்சாவூர் தான் பிளான் போட்டோம். பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி மாத்திட்டானுங்க. இப்ப கொடைக்கானல் தான் போறோம். இதுக்கு காரணம் இவன் गाइस. பாத்துக்கங்க. முருகன் பையன். மூஞ்சில 10 பேர் கார் துப்புங்கடா. இப்போ டைம் 2 ஆச்சு. இப்போ நாங்கள் புளியம்பேட்டில் இருக்கிறோம். புளியம்பேட்லேயே இப்போ தான் வந்திருக்கோம். நொச்சிக்கோட்டையில் இருக்கிறோம். இனிமேல் தான் நாங்கள் போக போகிறோம் கொடைக்கானல். லேட் ஆயிடுச்சு. டீ சாப்பிட்டு பொறுமையாக தான் கிளம்ப. 2 மணிக்கு தான் வண்டி எடுக்கிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஹாய் गाइस, எல்லாம் இன்னைக்கு எங்க வரணும்? பொறுமையாக தான் போக போகிறோம். ஒரு 6-7 மணிக்கெலாம் போய் ரீச் ஆயிடுவோம் அந்த இடத்துக்கு. இவர்தான் கீரிமண்ட கார்த்தி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அதுக்கு அறிவு இல்ல. எல்லாம் ஒரு ஒட்டுக்கா எல்லாம் பைக்லயே இங்க வர 3000 அடிக்கிறோம். கை ப்ரோ சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. வந்துட்டோம். கொடைக்கானல் பழனியெல்லாம் தாண்டி ஹில் ஸ்டேஷன் ஏறக்கு வந்துட்டோம். செக் போஸ்ட்ல சம்பவம் ஆயிடுச்சு. நீயா அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. செல்ஃப் டிரைவ் கார் எடுத்துட்டு வரக்கூடாதாமா? ஹரியானா அது ஹரியானா கார் தான் எடுத்துட்டு வந்தோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. செல்ஃப் டிரைவ் கார்ல இதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா, வாங்க போற ஐடியா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிங்க. ஃபார்ம் 93 வாங்கிக்கிங்க. வண்டி புக் ஒரிஜினல் ஜெராக்ஸ் ஆச்சு வாங்கி வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் போனீங்க லாங் அடிச்சிங்கன்னா எப்பவும் போல நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்கார என்ன பண்ணா, இவருக்கு இதான் வேலை. இந்த சாமி 1000 ரூபா தலைக்கு 1000 ரூபா போட்டு 7000 ரூபா கட்டிட்டு போவோம் அப்படின்ட்டா. அதனால இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். 7000 ரூபா நீங்க கட்டுற மாதிரி ஆயிரு. நான் கட்டிக்கிட்டோம் 7000 ரூபா. அதனால நீங்க எப்படி பண்ணிடாதீங்க. எப்படியோ நல்லபடியே வந்துட்டு போயிருக்கீங்க. செல்ஃப் டிரைவ் கார் நம்பாதீங்க. ரெசிப்ட் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும் செல்ஃப் டிரைவ் கார் நம்பிட்டு வாங்க. லோ போர்டு தான் செல்ஃப் டிரைவ் எடுக்கணுமாமா. ஒயிட் போர்டு ஓன் போர்டு வண்டி எடுத்துடாதீங்க கைஸ். பண்ண தின்ன ஏறி போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் டிரைவ் எடுத்தனால எங்களுக்கு வச்சு நல்லா அடிச்சிட்டா. ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டான் செல்ஃப் டிரைவ் காரை. 10 லட்ச ரூபா இருக்கு இந்த காரோட மதிப்பு. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு போன மயிருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கம்முன்னு இருக்கிறான். ஸ்பேரஸ் வேணாலும் கழட்டிக்கலாம். இதான் ஆட்டோல மிச்சம். நம்ம வேணா உனக்கு 5000 ரூபாய் பத்தாது. நம்ம 2 லட்சம் கேட்கலாம். 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. இந்த காரவே உங்களுக்கு கொடுத்துட்றோம். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கிட்ட நம்பிட்டீங்க.
ஐயோ ரோடு தான் இருக்கு. அப்புறம் எல்லாம் குவா போட்டாங்க guys. இப்போ ஒரு 5 பேர் 2-3 பேர் போட்டாங்க. ஆம்லெட் போட்டு எடுத்தாச்சு. நான் அடுத்து யாரும் வர போறோம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தெரியல. இவன் ஏதோ தெம்பா இருக்குன்னு பில்டப் போடுறாங்க guys. சீக்கிரம் எடுக்க வச்சிடலாம். டிரைவர்லாம் போட்டார் ஆம்லெட் அடிச்சிட்டாரு. நான் கூட டிரைவர் கம்பீரமானவர் தைரியமானவர் நினைச்சேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சொல்லிருப்பேன் வண்டி ஏறும்போது சொல்றா அப்படின்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட அதே மாதிரி சைலண்டா இருந்து எப்படி எச்சித்துப்புற மாதிரி தான் பண்ணா. அப்புறம் குவா ஓட்டாங்க. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார். அப்ப சொன்னேன் டேய் வாந்தி வந்தா சொல்றா வண்டி நிறுத்துறேன்டான்னு. ஒரு வார்த்தை வாயே திறக்கல கைஸ். வாந்தி எடுத்துட்டான். இப்போ டைம் 6 மணி ஆக போகுது. 5:43 ஆச்சு. நம்ம மேலே போயிட்டு சன்ரைஸ் வீடியோ எடுக்கலாம். போயிருமான்னு தெரில. 1 மணி நேரத்துக்குள்ள பார்க்கலாம். கைஸ் வெற்றிகரமாக நம்ம கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம கேங் வெற்றிகரமா வந்துட்டோம். நான் முடியல நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இல்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன். முடியல கைஸ். ஹாய் கைஸ், நாங்க கூட பரவாயில்ல காலங்காத்தால இருந்துச்சிட்டோம். எங்க கூட ஒரு ஆள் வந்தது இன்னும் பிளாட்டாவே சுத்துறோம். பறம்புறா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? தூங்கிட்டே தான் இருக்கு. யோகராஜ் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கார்ல மட்டும் வந்துறாரு கைஸ். அங்க இருக்கிற குடல் இங்க வந்து இங்க இருக்கிற குடல் அங்க போய். இன்னைக்கு அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள்